இந்துக்காரனா தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்ணுடா. அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்னடா அதிகாரம் இருக்கு? வர வர உங்க அநியாயம் இந்த வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்குடா. நீங்க இந்த வீட்டுக்குள்ள அராஜகம் பண்ணும்போது ஏதோ இளரத்தம் போக போக எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். இப்ப நீங்க பண்ற அட்டூழியா அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்குடா. நானும் உங்களை மாதிரி இருந்த வயசுல அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சாலும் பரவாயில்ல, நாம எதையாவது பண்ணியாவது நம்ம பணக்காரன் ஆகணும், நினைச்சதை சாதிக்கணும்னு நினைச்ச வேண்டாம். காலம் போக போகத்தான் அதெல்லாம் வெறும் போதைதான். குடும்பம் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சது. எல்லாத்தையும் அரவணைச்சு போறது தாண்டா வாழ்க்கை. அதை விட்டுட்டு இப்படி குடும்பத்தை பிரிக்கிறது நல்லது இல்லடா. என்ன குடும்பமா? என்னப்பா நீ? அவளை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க நினைச்சதுதான் நடக்கும். அப்படி நாங்க போடுற கட்டுப்பாட்டை சம்மதிச்சு இங்க வாழ முடியாதவங்க தாராளமா இந்த வீட்டை விட்டு போலாம். ஏய், ரொம்ப ஆடாதீங்கடா. இப்ப நான் வருத்தப்படுற மாதிரி பின்னாடி நீங்களும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எப்பவுமே குடும்பம் தாண்டா முக்கியம். பா, அது உங்களை மாதிரி நாங்க உங்க வயசுக்கு வரும்போது தெரிஞ்சுக்கிறோம், புரியுதா? இப்ப எங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அதைத்தான் பண்ண முடியும். சும்மா பேசாம ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருப்பா. ஏண்டா, நீங்க இந்துவை வீட்டை விட்டு துரத்துவீங்க, அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த வேலைக்கார விஷயமா எதுவும் பேசாதீங்கன்னு. சும்மா தேவையில்லாம அவனோட பொண்டாட்டிக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காதீங்க. போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்காக நீங்க பெத்த புள்ளைய கேள்வி கேட்குறீங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். ஏய், ஒரு பொண்ணை முறைப்படி தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குடா. காரணமே இல்லாம அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா சட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? பா, இந்த சட்டத்திட்டம் எல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சும்மா. டேய், கல்யாணம் பண்ணி கூட்டு வர்றது உங்க பையனா இருந்தா மட்டும்தான் அவளுக்கு இந்த வீட்டில் அதிகாரம் இருக்கு. அவ கழுத்துல தாலி கட்டினது ஒரு வேலைக்காரன் தானே. அப்படி இருக்கும்போது அவ இந்த வீட்டு வேலைக்காரியா தானே வந்திருக்கா. இப்ப எங்களுக்கு பிடிக்கல, வெளியே அனுப்பிட்டோம். தாலி கட்டின வேலைக்காரனை எதுவும் கேட்காம இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, ரொம்ப ஓவரா பேசுனீங்கன்னா உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை.